உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லலாம். கொஞ்ச நேரம் நன்றி 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 ஆண்டவரே, நீ செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே என்று தன்னுடைய ஆத்மாவுக்கு தாவீது சொல்வது போல கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, இதுவரையில எங்களுக்கு ஆண்டவரை உதவின எபெனேசரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஏகோவா ஈரா இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி 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 சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களுக்காக நன்றி 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 என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபைன்னு சொல்றோங்க. 2 கரங்களை உயர்த்தி உங்க கிருபைதான் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி. எங்கள் பிள்ளைகள் நிற்பது உங்க கிருபை ஆண்டவரே, எங்கள் கணவன் மனைவி நிற்பது உங்க கிருபை ஆண்டவரே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றின்னு சொல்லுவோமா? நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் நன்றி சொல்லுகிற நேரம். ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே ஆண்டவரே, அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் சொன்னீர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவரே. இன்றைக்கு பலன் இல்லாம வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பல காரியத்துல பலன் இல்ல, சோர்ந்து போய் நிற்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல, வீடுகளில, எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த சத்தத்தை காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள் என்று சொல்லுகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக அனுப்பியிருக்கிறீர், தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறீர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை நாங்கள் பார்க்கணும். எங்கள் சரீரத்தில் உணரணும் ஆண்டவரே. இன்றைக்கு கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக, பலனடையத்தக்கதாய் புது பலன் உண்டாகும்படிக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றைக்கு 4 பேர் சுமந்து வந்த அந்த சுமையை இயேசுவின் பார்வைப்படும்படி வைத்தார்களே, அந்த நாளிலிருந்து அந்த சுமையை சுமக்க விடல. 2 கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் இன்னைக்கு சுமையோடு அநேக நாளாய், அநேக மாதங்களாய், அநேக வருஷங்களாய் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுக்கள் இயேசுவின் பார்வைப்படும்படி இப்பொழுது உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் அப்பா. 2 கரங்களை எல்லாரும் வானத்துக்கு நேராய் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர், இன்றைய நாளிலிருந்து நாங்கள் சுமக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களை சுமக்க விடாதிருக்கிற தேவனே, எல்லாவற்றையும் அன்றையிலிருந்து ஆண்டவரே, அந்த 4 பேர் எங்கு போனாலும் சுமந்து கொண்டு போனார்கள், வரும்பொழுது சுமந்து கொண்டு வந்தார்கள். எந்த நாள் இயேசுவின் பார்வைப்படும்படி வைத்தார்களோ அன்றிலிருந்து மீண்டும் சுமக்க விடல. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்மை சுமக்க விட மாட்டார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சிந்தையில நாம வரணும். 2 எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சிந்தையில நான் வரணும் ஆண்டவரே. பேதுருவை படகை பார்த்தீர் ஆண்டவரே, அந்த படகுல நிரம்பத்தக்கதான காரியம் செய்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு பல குடும்பங்களில வெறுமை காணப்படுகிறது, ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஆண்டவரே. சரீரத்தில் ஆண்டவரே பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, பயங்கரமான சூழ்நிலைகளிலே உங்க பார்வை, உங்க சிந்தனை அன்றைக்கு படகுல பட்டது போல ஆண்டவரே, இந்த படகுல படணும்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்வோம், ஆண்டவரே இயேசுவே உங்க பார்வை என் மேல படனாண்டவரே. கற்சாடியின் மேல பட்ட பார்வை அதை நிரம்பி ருசியுள்ளதாய் மாற்றினது. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கற்சாடி மேல படணும்பா ஆண்டவரே. காலியான பாத்திரமாய் இருக்கிறோம், வெறுமையாய் இருக்கிற ஆண்டவரே, ருசியுள்ள பாத்திரமாய் மாறுவதாக மாறுவதாக. கர்த்தருடைய சிந்தை என் மேல பட வேண்டுமே ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள்
எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற அவர் பரிகாரி. ஹல்லேலூயா. அவர் பரிகாரி. அந்த மலை மேல ஒரு ஆடு புதரில சிக்கி கொண்டிருந்ததுனால அன்றைக்கு ஆபிரகாம் போய் அந்த ஆட்டை பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக பலி கொடுத்தார். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே சிக்கி நமக்காக பலியானார். 2 கரங்களை உயர்த்தி, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்காக சிக்கி கொண்ட அந்த சிலுவையில இயேசு இருந்தார். அன்றைக்கு ஆபிரகாம் தேடி பார்க்கும் பொழுது ஒரு புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆடு, அந்த ஆடு சிக்காமல் இருந்தால் ஆபிரகாம் பிடித்திருக்க முடியாது. ஈசாக்குக்கு பதிலாக பலி இல்லை. அதே போல சிலுவையில நமக்காக சிக்கி கொண்டிருந்த இயேசு ஹல்லேலூயா நமக்காக சாபமானார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே 2 நிமிஷம் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி ஒரு உணர்வுள்ளவர்களாய், ஆண்டவரே இந்த ஆராதனையில எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள், உம்முடைய ரத்தத்தினாலே, நல்லா சொல்லி உங்க சத்தத்தை நல்லா உயர்த்துங்க, உங்க ரத்தத்தினாலே விடுதலையான நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே பல போராட்டத்துல வேதனையில வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில எங்கள் ஆவி சொல்லுங்க, என் ஆத்துமா என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள் என்னை ஆண்டவரே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நான் போகும் பொழுது விடுதலையோடு கடந்து செல்லணுமே. சொல்லுங்க, விடுதலையோடு. நல்ல உங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே, அந்த பர்திமேயை கூப்பிட்டான், எல்லாம் அமைதியா இருக்கும்படி சொன்னால் அவன் கேட்கல. இன்னைக்கு உங்க சத்தத்தை நீங்க உயர்த்தணும். எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் ஒரே சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். பல வேதனையோட வந்திருக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அன்றைக்கு ஆலோட்டிகளின் நிமித்தமாக இடுகிற பாடுகளின் நிமித்தம் இறங்கி வந்தேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு பல வேதனைகள், பல துக்கங்கள், பலவிதமான பாரத்தோடு ஆண்டவரே உங்க சன்னிதானத்தில் சமூகத்தில் வந்து நிற்கிற எங்களை ஒரு விசை கேட்டருளும். 2 கரங்களை எல்லாம் உயர்த்தி வானத்துக்கு நேராய், ஆண்டவரே எங்களை கேட்டருளும். ஆண்டவரே எங்களை கேட்டருளும். எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் பரிகரித்தீரே அப்பா. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு இன்றைக்கு பல தடைகள் உண்டு. எல்லாரும் உண்மையாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இன்றைக்கு தடைகளை உடைக்கிற நாள், ஆண்டவர் விடுதலை தருகிற நாள். இன்றைக்கு கர்த்தருடைய கிரியை அது பலமா இறங்க போகிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்றைக்கு விடுதலையோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்கள் மீது அனுக்கிரகம் பண்ண போகிறதுக்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு புத்தியுள்ள ஆராதனை